Hello and welcome to Joy of Learning English. இப்போ நம்ம பார்க்க போகிறது CBSE Class 10 Footprints Without Feet Chapter number 9 Bholiயோட Part 2 வீடியோ. Part 1 வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கேருந்து போய் பாருங்கள். உங்கள் சிலபஸில் இருக்க மற்ற போயம்ஸ் அண்ட் லெசன்ஸோட வீடியோஸுக்கு சேனலோட ஹோம் பேஜுக்கு போய் அங்கே CBSE Class 10 English Book in Tamil அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். Thus, the years passed. அப்படியே பல வருஷங்கள் போயிடுச்சு. The village became a small town. ஒரு சின்ன வில்லேஜாக இருந்தால் அந்த ஊர் இப்போது ஒரு சின்ன டவுனாக மாறிடுச்சு. The little primary school became a high school. போலி போய் படித்தா இல்லையா அந்த ப்ரைமரி ஸ்கூல் இப்போது அதுவும் பெருசாகி ஒரு ஹை ஸ்கூலாக மாறிடுச்சு. There were now a cinema under a tin shed. ஒரு குட்டி சினிமா தேட்டர் கூட அந்த ஊருக்கு வந்துருச்சு. ஒரு ப்ராப்பர் பில்டிங் மாதிரி இல்லாமல் டின்னை வச்சு கட்டியிருக்காங்க. அண்ட் அ காட்டன் ஜின்னிங் மில் அப்படின்னா காட்டன்லேருந்து காட்டனோட சீடை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்குன்னு மில் இருக்கும். அதுவும் அந்த ஊருக்கு வந்துருச்சு. த மெயில் ட்ரெயின் பிகான் டு ஸ்டாப் அட் தேர் ரயில்வே ஸ்டேஷன். முன்னாடிலாம் அவங்க ஊரில் ட்ரெயின் நிற்காது, ஆனால் இப்போ மெயில்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வர ட்ரெயின் கூட அவங்க ஊரில் ஸ்டாப் பண்ணுது. இத்தனை வருஷத்தில் அந்த ஊர் நல்ல டெவலப் ஆயிடுச்சு. One night after dinner, Ramlal said to his wife, "Then shall I accept Bishambar's proposal?" ஸோ ஒரு நாள் ராத்திரி ராம்லால் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பிஷம்பரோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள்லாம் பிஷம்பர்னா யார் அப்படின்னு யோசிப்பீங்க. ராம்லாலுக்கு 4 பொண்ணுங்க இருந்தாங்கள்ல, 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு சம்பான்னு வீட்டில் இருந்தா, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போது யார் மிச்சம் இருக்காங்க அப்படின்னா போலி தான். அவளோட கல்யாணத்தை பற்றி தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பிஷம்பர்னு ஒருத்தர் போலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்பியிருக்காரு. அதை தான் ராம்லால் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவரோட ஒய்ஃப்ட்டு கேட்டுட்ருக்காரு. எஸ் சர்டன்லி ஹிஸ் ஒய்ஃப் செட். கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரோட ஒய்ஃப் சொல்கிறாரு. போலி வில் பி லக்கி டு கெட் சச் அ வெல் டு டூ க்ரூம் அப்படின்னா ரொம்ப வசதியான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா போலி கண்டிப்பாக லக்கியான ஒரு கேர்ளாக தான் இருக்கணும். அ பிக் ஷாப், அவருக்கு ஒரு பெரிய கடை இருக்குது. அ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன், சொந்த வீடு இருக்குது. அண்ட் ஐ ஹியர் செவரல் thousands in the bank. அதோட பேங்க்கில் அவர் பேரில் பல 1000 rupees இருக்குது. மோரோவர் ஹீ இஸ் நாட் ஆஸ்கிங் ஃபார் எனி டவுரி. அது போக அவர் எந்த வரதட்சணையும் நம்மக்கிட்டேருந்து கேட்கல அப்படின்னு ராம்லாலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரீசன்ஸாக ராம்லாலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. That's right, அதெல்லாம் சரிதான். பட் ஹீ இஸ் நாட் ஸோ யங், யூ நோ, ஆல்மோஸ்ட் த ஏஜ் அஸ் ஐ ஆம். இதை கேட்டால் நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலியோட அப்பா வயசான் அந்த பிஷம்பருக்கு. அண்ட் ஹீ ஆல்சோ லிம்ஸ். அது போக அவருக்கு காலில் வேறு ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு போல இருக்கு. அவர் கொஞ்சம் சரியாக நடக்க முடியாது. மோரோவர் த சில்ட்ரன் ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆர் குவாய்ட் க்ரோன் அப். அது போக அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவரோட குழந்தைங்கள்லாம் நல்லா வளர்ந்தவங்களா அடல்ட்ஸாக இருக்காங்க. இப்போ அவர் 2வது கல்யாணத்துக்கு தான் போலி வீட்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பியிருக்காரு. இதுக்கு தான் போலியோட அம்மா போலியை லக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் டஸ் இட் மேட்டர்? அதனால என்ன? ஹிஸ் ஒய்ஃப் ரிப்ளைட், 45 or 50, வெறும் 45-50 வயசு தானா? இட் இஸ் நோ கிரேட் ஏஜ் ஃபார் அ மேன். ஆம்பளைங்களுக்கு அது ஒன்றும் பெரிய வயசெல்லாம் கிடையாது. வி ஆர் லக்கி தட் ஹீஸ் ஃப்ரம் another village and does not know about her pock marks. அவர் வேறு ஊருக்காரராக இருக்கிறதுனால அவருக்கு போலியோட முகத்தில் உடம்புலலாம் இருக்க அம்மா தழும்பை பற்றி தெரியாது. அண்ட் ஹர் லேக் ஆஃப் சென்ஸ், அவள் எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் கம்மியானவா அப்படிங்கிறதும் தெரியாது. இஃப் வி டோன்ட் அக்செப்ட் திஸ் ப்ரப்போசல் ஷீ மே ரிமைன் அன்மேரிட் ஆல் ஹர் லைஃப். இந்த ப்ரப்போசலை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னா போலிக்கு வாழ்க்கை பூரா கல்யாணமே ஆகாமல் இங்கே இருக்க வேண்டியதான். எஸ் பட் ஐ wonder what போலி வில் சே. அவங்க அப்பா யோசிக்கிறாரு, போலி என்ன சொல்லுவா? வாட் வில் தட் விட்லெஸ் ஒன் சே? அந்த முட்டாள் என்ன சொல்லுவா? ஷீ இஸ் லைக் அ டம் கவ். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. மேபி யூ ஆர் ரைட் மட்டர்ட் ராம்லால். ராம்லாலும் சரி, நீ சொல்கிறது சரி அப்படின்னு மட்டர்ட் அப்படின்னா லோ வாய்ஸில் சொல்கிறது. இன் த அதர் கார்னர் ஆஃப் த கோர்ட்யார்ட் போலி லே அவேக் ஆன் ஹர் காட் லிசனிங் டு ஹர் பேரண்ட்ஸ் விஸ்பர்ட் கான்வர்சேஷன். கோர்ட்யார்ட் அப்படின்னா அந்த காலத்து வீட்டிலலாம் முற்றம் அப்படின்னு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஓரத்தில் போலி அவளோட கட்டிலில் படுத்துகிட்டே இந்த அப்பா அம்மா மெதுவாக பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. பிஷம்பர் நாத் வாஸ் அ வெல் டு டூ க்ரோசர். அவரோட ஃபுல் நேம் பிஷம்பர் நாத். ஏற்கனவே அவர் கடை வச்சுருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா, அது க்ரோசரி ஷாப், பலசரக்கு கடை. நல்ல வசதியான ஆள். ஹீ கேம் வித் அ பிக் பார்ட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வித் ஹிம் ஃபார் த வெட்டிங்.
இப்போது போலிக்கும் பிஷம்பர்நாத்துக்கும் கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கல்யாணத்தன்னைக்கு அவர் பிக் பார்ட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட வராரு. அ brass band playing a popular tune from an Indian film headed the procession. அவர் வரும்போதே பேண்டெல்லாம் வாசிச்சுட்டு வராங்க. brass band அப்படின்னா பிராஸில் செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிற பேண்ட். அவங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான இந்தியன் ஃபிலிம் சாங்கை வாசிச்சுட்டு வராங்க. வித் த bridegroom ரைடிங் அ டெக்கரேட்டட் ஹார்ஸ். நம்ம பிஷம்பர்நாத் ஒரு அழகாக டெக்கரேட் பண்ண ஹார்ஸ் மேலே உட்காந்து வராரு. ராம்லால் வாஸ் ஓவர் ஜாய் டு see such pomp and splendor. பாம்ப் அப்படின்னா ரொம்ப ஆடம்பரம், ஸ்ப்ளெண்டர் அப்படின்னா கிராண்ட். இப்படி ஒரு கிராண்டான வெட்டிங்கை பார்த்து ராம்லாலுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஹீ ஹேட் நெவர் ட்ரெம்ட் தட் his fourth daughter would have such a grand wedding. இப்படி ஒரு கிராண்ட் வெட்டிங் அவரோட 4வது பொண்ணுக்கு அமையும் அப்படின்னு அவர் கனவுல கூட நினச்சதில்ல. போலிஸ் எல்டர் சிஸ்டர்ஸ் who had come for the occasion were envious of her luck. இதெல்லாம் பார்த்தா போலியோட மற்ற 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போலியோட லக்கை நினச்சி பொறாமப்பட்டாங்களாம். When the auspicious moment came, the priest said, "Bring the bride." நல்ல நேரம் வரும்போது அங்கே இருந்த priest பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. போலி, clad in a red silken bridal dress, was led to the bride's place near the sacred fire. bride அப்படின்னா கல்யாண பொண்ணுன்னு அர்த்தம். போலி இப்போது கல்யாண பொண்ணு இல்லையா, அதனால ஒரு ரெட் கலர் பிரைடல் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளை கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. சீக்ரெட் ஃபயர்னால் கல்யாண மண்டபத்தில் ஒரு இடத்துல தீயெல்லாம் வளர்த்து வச்சுருப்பாங்க, அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணிக்குவாங்கல்ல, அது பக்கத்தில் வந்து உட்கார வச்சுடுறாங்க. கார்லண்ட் த பிரைட், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ப்ராம்ப்டட் பிஷம்பர்நாத். பிஷம்பர்நாத்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பொண்ணுக்கு மாலை போடு அப்படின்னு சொல்கிறாரு. த bridegroom lifted the garland of yellow marigolds. bridegroom அப்படின்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். அவர் yellow marigolds மாலையை எடுக்கிறாரு. மேரிகோல்டு அப்படிங்கிறது சாமந்தி, செவ்வந்தின்லாம் தமிழில் சொல்லுவாங்க. A woman slipped back the silken veil from the bride's face. நார்த் இண்டியன்ஸ்லாம் முகத்தில் ஒரு வெயில் மாதிரி, ஒரு துணி மாதிரி போட்டு முகத்தை மறைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அதை ஒரு லேடி லைட்டாக பின்னாடி இழுத்து விடுறாங்க. பிஷம்பர் டுக் அ குவிக் கிளான்ஸ். பிஷம்பர் லைட்டாக அவளோட ஃபேஸை பார்த்துடுறாரு. The garland remained poised in his hands. அவரோட கையில் அந்த மாலை அப்படியே இருக்குது. The bride slowly pulled down the veil over her face. bride அப்படிங்கிறது நம்ம போலி தான். அவள் லைட்டாக முக்காடு எடுத்து அவளோட முகத்தை மறைச்சிக்கிறா. Have you seen her? said Bishambar to the friend next to him. பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவளை பாத்தியா அப்படிங்கிறாரு. She has pock marks on her face. அவள் முகம் பூரா ஒரே அம்மா தழும்பா இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. So what? You're not young either. அதனால் என்ன, நீ மட்டும் ரொம்ப இளமையாவா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ராம்லாலோட ஃப்ரெண்டு கரெக்டாக பதில் சொல்கிறாரு. மேபி, ஆமாம் நான் இளமையா இல்லை, கிழவனாக தான் இருக்கேன். பட் இஃப் ஐ எம் டு மேரி ஹர், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா her father must give me 5,000 rupees. டவுரியே வேண்டான்னு சொன்னாங்களா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா 5,000 rupees வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாரு. ராம்லால் went and placed his turban, his honor, at Bishambar's feet. நீங்கள் ஹிந்தி மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க, ஜென்ஸ் எல்லாம் வந்து தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்க. அந்த டர்பனை கழட்டி ராம்லால் இந்த பிஷம்பர்நாத்தோட காலில் வைக்கிறாரு. இந்த டர்பன் வந்து சிம்பாலிக்காக அவரோட ஆனர், அவரோட மரியாதை, அவரோட கௌரவம் எல்லாமே அந்த டர்பனில் இருக்க மாதிரி அதையே கழட்டி இந்த பிஷம்பர்நாத் காலில் வைக்கிறாரு. அப்படின்னா அவரே பிஷம்பர்நாத் காலில் விழுகிற மாதிரி தான் அது. டு நாட் ஹியூமிலியேட் மீ, எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, ரொம்ப அவமானப்படுத்தாதீங்க. டேக் 2,000 rupees, 2,000 ரூபாய் நான் கொடுத்துட்றேன். கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா அது அவருக்கு வந்து ரொம்ப கேவலம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. நோ, 5,000 ஆர் வி கோ பேக், கீப் யோர் டாட்டர். இல்லை 2,000லாம் முடியாது, 5,000 கொடுக்குறதுனா கொடு, இல்லைன்னா நாங்கள் திரும்ப போகிறோம், நீயே உன் பொண்ணை வச்சுக்கோ. பி அ லிட்டில் கன்சிடரேட் ப்ளீஸ், கொஞ்சம் எங்களை பற்றி நினச்சி பாருங்க. இஃப் யூ கோ பேக் ஐ கேன் நெவர் ஷோ மை ஃபேஸ் இன் த வில்லேஜ். நீங்கள் மட்டும் கல்யாணத்தை நிறுத்திட்டு திரும்ப போயிட்டீங்கன்னா என்னால் இந்த ஊரில் யார் முகத்துலையுமே முழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தென் அவுட் வித் 5,000. அப்படின்னா 5,000 கொண்டு வா. Tears streaming down his face. ராம்லாலோட கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக கொட்டுது. ராம்லால் went in, opened the safe and counted out the notes. ராம்லால் வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருந்த சேஃபை திறந்து பணத்தை எடுத்து எண்ணி கொண்டு வராரு. He placed the bundle at the bridegroom's feet. அந்த பிஷம்பர்நாத்தோட காலில் அந்த பணக்கட்டை வைக்கிறாரு. On Bishambar's greedy face appeared a triumphant smile. பிஷம்பரோட greedy face அப்படின்னா பேராசை பிடிச்ச அந்த முகத்தில் ட்ரையம்ஃபண்ட், ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் வருது. He had gambled and won. அவன் கேட்டு பார்க்குறான், 5,000 rupees கேட்போம், வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு. அவன் நினச்ச மாதிரியே வந்துருச்சு, அவன் ஜெயிச்சிட்டான். Give me the garland, he announced. இப்போ மாலை போடுறேன், மாலையை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். Once again the veil was slipped back from the bride's face. திரும்ப போலியோட முகத்துலேருந்து அந்த முக்காடை எடுக்கிறாங்க. But this time her eyes were not downcast. இந்த தடவை அவள் தரையை பார்க்கல.
She was looking up. நேரா பார்க்குறா, லுக்கிங் ஸ்ட்ரெயிட் அட் ஹர் ப்ராஸ்பெக்டிவ் ஹஸ்பண்ட். அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறா. அண்ட் இன் ஹர் ஐஸ் there was neither anger nor hate. அவளோட கண்ணில் கோபமும் தெரியலை, வெறுப்பும் தெரியலை. ஓன்லி கோல்டு கண்டெம்ப்ட். கண்டெம்ப்ட் அப்படின்னா மரியாதை இல்லாமல், அலட்சியமாக, கேவலமாக பார்க்குறது. பிஷம்பர் raised the garland to place it around the bride's neck. பிஷம்பர் அந்த மாலையை போலியோட கழுத்தில் போட பார்க்குறாரு. பட் பிஃபோர் he could do so, Bholi's hand struck out like a streak of lightning and the garland was flung into the fire. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், மாலை தீக்குள்ளே கிடக்கு. பிஷம்பர் போலியோட கழுத்தில் மாலை போட போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே போலி மின்னல் மாதிரி அவள் கையை வச்சு அந்த இதை தடுத்து மாலையை எடுத்து தீக்குள்ளே போட்டுறா. She got up and threw away the veil. தலையில் பொருந்த முக்காடியும் தூக்கி எறிஞ்சிடுறா. பிதாஜி, said Bholi in a clear, loud voice. And her father, mother, sisters, brothers, relations and neighbors were startled to hear her speak without even the slightest stammer. Bholi நல்ல சத்தமாக கிளியராக பிதாஜி அப்படின்னு சொல்கிறா. பிதாஜி அப்படின்னா ஹிந்தியில் அப்பான்னு அர்த்தம். அதை கேட்டோன்னே அவங்க அப்பா, அம்மா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அவங்க சொந்தக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரும் ஸ்டார்டில்டு அப்படின்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா அவள் கொஞ்சம் கூட திக்காமல் பேசுகிறா. பிதாஜி, டேக் பேக் யோர் மணி. அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. ஐ எம் நாட் கோயிங் டு மேரி திஸ் மேன். நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. ராம்லால் வாஸ் தண்டர் ஸ்ட்ரக். போலி எல்லார் முன்னாடியும் இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே ராம்லால் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. The guests began to whisper, so shameless, so ugly and so shameless. கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. so shameless, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கா, வெக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது எல்லார் முன்னாடியும் இப்படி எதிர்த்து பேசுகிறது அந்த காலத்தில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். பிஷம்பர் பணம் கேட்டப்போ யாருமே ஷேம்லெஸ்ன்னு சொல்லலை. ஆனால் இப்போது போலி ஒரு கேர்ளாக இருக்கிறதுனால அவளை பார்த்து தான் எல்லாரும் ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போலி, are you crazy? shouted ராம்லால். You want to disgrace your family? போலி, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி உன்னோட ஃபேமிலியை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற, டிஸ்கிரேஸ் பண்ணணும்னு நினைக்கிற? Have some regard for our இஸ்ஸத். இஸ்ஸத் அப்படின்னா ரெஸ்பெக்ட். கொஞ்சமாவது நம்ம குடும்பத்தோட ரெஸ்பெக்டை பற்றி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. The sake of your இஸ்ஸத், said Bholi, I was willing to marry this lame old man. உங்கள் மரியாதைக்காக தான் கால் சரியாக நடக்க முடியாத இந்த வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பட் ஐ வில் நாட் ஹாவ் சச் அ மீன், greedy அண்ட் contemptible coward as my husband. I won't. ஆனால் என்னால் இந்த மாதிரி மீன், நேரோ மைண்டட், ரொம்ப சின்ன புத்தி இருக்கிற, greedy, பேராசை உள்ள, contemptible அப்படின்னா கொஞ்சம் கூட மரியாதைக்கு தகுதி இல்லாத கவர்ட், ஒரு கோழையை நான் என்னோட ஹஸ்பண்டாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. முடியவே முடியாது. வாட் அ ஷேம்லெஸ் கேர்ள், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத பொண்ணாக இருக்காளே. வி ஆல் தாட் ஷி வாஸ் அ ஹார்ம்லெஸ் டம் கவ். நம்ம எல்லாரும் இவளை ஒரு வாய் இல்லாத பூச்சின்ல நினச்சோம். போலி டர்ன் வயலண்ட்லி ஆன் த ஓல்டு உமன். போலி அப்படியே கோவமாக இதை சொன்ன ஓல்டு உமன் பக்கமாக திரும்புகிறா. எஸ் ஆண்டி, யூஆர் ரைட். நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஆண்டி. யூ ஆல் தாட் ஐ வாஸ் அ டம் ட்ரிவன் கவ். நம்ம கேட்டில் எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகலாம், எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எதுவுமே தெரியாமல் அது நம்ம கூட வரும். நீங்கள் எல்லோரும் என்னைய அந்த மாதிரி ஒரு கேட்டில் மாதிரி, ஒரு கவ் மாதிரி தான் நீங்கள் எல்லாம் நினச்சி வச்சுருக்கீங்க. தட்ஸ் வை யூ வாண்டட் டு ஹேண்ட் மீ ஓவர் டு திஸ் ஹார்ட்லெஸ் க்ரீச்சர். அதனால தான் இதேமே இல்லாத அந்த மனுஷங்கிட்ட என்னை ஒப்படைக்கணும்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. பட் நவ் த டம் கவ், த ஸ்டாமரிங் ஃபூல் இஸ் ஸ்பீக்கிங். ஆனால் இப்போது இவ்வளோ நாள் ஊமையாக இருந்த அந்த பசு, ஸ்டாமரிங் ஃபூல், திக்கிட்டு இருந்த முட்டாள், அவளை எல்லாரும் சிம்பிள் டன், போலி அப்படி தானே கூப்பிட்டாங்க, இஸ் ஸ்பீக்கிங். இப்போது பேசிகிட்டு இருக்கேன். டு யூ வாண்ட் டு ஹியர் மோர்? உங்களுக்கு இன்னும் நிறைய கேட்கணுமா? பிஷம்பர்நாத் the grocer started to go back with his party. பிஷம்பர்நாத் அவர் கூட வந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. The confused bandsman thought this was the end of the ceremony and struck up a closing song. ஆனால் அங்கே இருந்த பேண்ட்ஸ்மேனுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி மாப்பிள்ளை கிளம்பினோன்னு சரி கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி வழக்கமாக எல்லா கல்யாணத்துக்கும் கடைசி வாசிக்கிற பாட்டை வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராம்லால் stood rooted to the ground. ராம்லால் அசையாமல் அப்படியே நின்ன இடத்துலையே நிற்கிறாரு. His head bowed low with the weight of grief and shame. அவர் சோகமும் அவமானமும் தாங்க முடியாமல் தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. இந்தியாவில் இருக்க அப்பாக்கெலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் பொண்ணோட கல்யாணம் நின்று போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு சோகமான அவமானமான ஒரு கண்டிஷனில் ராம்லால் இருக்காரு. The flames of the sacred fire slowly died down. கல்யாண மேடையில் இருந்த அந்த தீ கூட அணைஞ்சு போச்சு. Everyone was gone. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. Ramlal turned to Bholi and said, "But what about you? No one will ever marry you. What shall we do with you?"
எல்லாரும் போனதுக்கப்புறம் ராம்லால் போலி பக்கம் திரும்பி கேட்குறாரு, நீ உன்னை பற்றி நினச்சியா? இனிமே உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இப்போ உன்னை என்ன பண்ணுறது? And Sulekha said in a voice that was calm and steady. இங்கே அவளோட பேரை சுலேகா அப்படின்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் எல்லாரும் அவளுக்கு ஒரு நிக் நேம் கொடுத்துருந்தாங்க, போலின்னு சொல்லிட்டு. சிம்பிள்டன், ஸ்டாமரிங் கேர்ள் அப்படிலாம் அவங்களா அவளை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அவள் கூட அவளோட பேர் என்னன்னு கேட்டால் போலின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இப்போது அவள் நல்லா கிளியராக திங்க் பண்ணுறா. அவளுக்கு அவளோட இண்டிவிஜுவாலிட்டி கிடச்சிருச்சு. டோன்ட் யூ வரி பிதாஜி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா. இன் யோர் ஓல்ட் ஏஜ் ஐ வில் சர்வ் யூ அண்ட் மதர். உங்களுக்கும் அம்மாவுக்கும் வயசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சேவை செய்வேன். அண்ட் ஐ வில் டீச் இன் த சேம் ஸ்கூல் வேர் ஐ லேர்ன் ஸோ மச். நான் இவ்வளவும் கற்றுக்கிட்டா அதே ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்ப்பேன். இஸ்ன்ட் தட் ரைட் மேம்? நான் சொல்கிறது சரிதானே மேம் அப்படின்னு அவங்க டீச்சரை பார்த்து கேட்குறா. த டீச்சர் ஹேட் ஆல் அலாங் ஸ்டூட் இன் அ கார்னர். இவ்வளோ நேரமாக அந்த லேடி டீச்சர் அவளை என்கரேஜ் பண்ணாங்கல்ல, அவங்க ஒரு ஓரமாக நின்று வாட்சிங் த ட்ராமா. இவ்வளோ நேரம் நடந்த ட்ராமாவெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. எஸ் போலி, அஃப்கோர்ஸ், ஷீ ரிப்ளைட். ஆமாம் போலி, கண்டிப்பாக நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் ஹர் ஸ்மைலிங் ஐஸ் வாஸ் த லைட் ஆஃப் அ டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் அன் ஆர்டிஸ்ட் ஃபீல்ஸ் when contemplating the completion of her masterpiece. அந்த டீச்சரோட ஸ்மைலிங் ஐஸை பார்க்கும்போது அதில் டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுது. லைட் ஆஃப் அ டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் தன்னோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னா பெஸ்ட் ஒர்க், தன்னோட மாஸ்டர் பீஸை முடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க இல்லையா. கான்டெம்ப்ளேட்டிங் அப்படின்னா டீப் தாட். அதே மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த லேடி டீச்சரோட கண்ணில் தெரியுது. சுலேகாவை அவங்க எப்படிப்பட்ட பொண்ணாக உருவாக்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி அவங்க உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க கண்ணில் தெரியுது. அவள் எப்படி மொதல் நாள் ஸ்கூலுக்கு போனப்போ அழுதுட்டு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தா, இன்றைக்கி அவள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படியெல்லாம் பேசுகிறா. அதுக்கு எல்லாமே காரணம் இந்த லேடி டீச்சர் தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது லெசனோட வீடியோ வேணும்னா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.